ஹாய் வீவர்ஸ், கோல்டு குரு சேனல் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தங்கமான கேள்விகள், எல்லாருடைய மனசுலையும் நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதை நம்ம கோல்டு குரு சேனலில் கேள்வியாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் செலக்ட் பண்ணி அருமையான கேள்விகளுக்கு நிதானமான பதில்கள் பார்க்கலாமா? அனன்யா பாஸ்கின்றவங்க கேட்டிருக்காங்க, கோல்டு 50K per சவரன் அகெயின் வரும்னு சொல்கிறாங்க. ஆர் கோல்டு ரேட் கம்மியானா பெர் சவரன் எவ்வளோ லெஸ் ஆக சான்ஸ் இருக்குது? கோல்டு பொறுத்த வரைக்கும் ஏறிக்கிட்டே தாங்க இருக்குது. இது எப்போ குறையும் அப்படின்றது ஒரு 30% ஏறிச்சுன்னா 10% குறையும். அந்த மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கிற நம்ம கடந்து வந்த பாதையை பார்த்தோம்னா அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் இப்போ அக்ஷய திருதியை முடிஞ்சிடுச்சு. இனி வரும் காலங்களில் கூட விலை ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதுவும் பார்த்தோம்னா இந்த வருட கடைசியில் ஒரு சவரன் ஒன்று 60,000 ரூபாயை தொடும் அப்படின்னாங்க. அதெல்லாம் கூட ரொம்ப ஜாஸ்திங்க. இன்னும் 2-3 மாதத்துலேயே இந்த 60,000 ரூபா ஒரு சவரன்ற அளவுக்கு வந்துடும். குறைவு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதாவது ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்து ஒரு வித்தியாசங்கள் வந்தால் கொஞ்சம் குறையும். தர்ஷோட கேள்வி, அக்ஷய திதியை இஸ் ஃபார் தமிழ் பீப்புள் ரைட், பட் வாய் கோல்ட் காஸ்ட் இஸ் ஹிட்டிங் பீக் அட் குளோபல் லெவல்? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, அக்ஷய திருதியை தமிழ் பீப்புளுக்கு மட்டும் கிடையாது, உலகமே தோணுனதே அந்த அக்ஷய திருதியை தினத்தில் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி இருக்கப்போ இப்போலாம் அக்ஷய திருதியை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே வெளியில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலே பல பேருக்கு அக்ஷய திருதியை பற்றி தெரியாமல் இருந்தது. 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அது இப்போ தான் கொஞ்சம் பாப்புலர் ஆகி இன்றைக்கி ஆல் ஓவர் இந்தியா எல்லாருமே அந்த அக்ஷய திருதியை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த குளோபலுக்கும் இதுக்கும் என்ன விஷயம் சம்மந்தம்னு கேட்குறீங்க. இல்லைங்க, இந்த ரேட்டு விலை உயர்றது அக்ஷய திருதிக்காக மட்டும் இல்லை. ஆனால் அக்ஷய திருதியும் ஒரு காரணம், அவ்வளோதான். விலையேற்றம்ன்றது சர்வதேச அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள். அதை தொட்டு தான் அந்தளவுக்கு விலை ஏறிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு காரணம் ஒவ்வொரு காலகட்டத்தில் வருது. இந்த காலகட்டத்தில் அக்ஷய திருதியும் ஒரு காரணம். அடுத்ததாக சாரதியோட கேள்வி, சார் எனக்கு ஒரு ஹெல்ப். என்கிட்ட 5 லட்சம் இருக்குது. அதை நான் ஃபஸ்ட்டு காயினாக எடுத்து அதை ப்ளெச் பண்ணி மீண்டும் ஜுவல்லரியாக எடுக்கலாம்னு இருக்கேன். இது ப்ராஃபிட் தானா? ப்ளீஸ் சொல்லுங்கள் சார். இல்லை, முதல்ல அந்த மாதிரி தவறான விஷயத்தை செய்யாதீங்க. காரணம் என்னென்னா, காயினை எடுத்துகிட்டு கொண்டு போய் நீங்கள் பேங்க்கில் வச்சிங்கன்னா அடகு வாங்க மாட்டாங்க. நீங்கள் அதை ப்ளெச் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்படின்றப்போ ஹூக் வச்ச காயின் இருக்கணும், இல்லை ஆர்னமெண்ட்ஸ் இருக்கணும். ஆர்னமெண்ட்ஸ் இருந்தால் கூட இது நமக்கு ஒரு ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் வரக்கூடிய இது கிடையாது. உங்களுடைய முதலீடே மொத்தமே 5 லட்சம் தான் கையில் வச்சுருக்கேன்றீங்க. அப்புறம் ஒரு வாட்டி இன்வெஸ்ட் பண்ணிட்டு கம்முன்னு விட்டுருங்க, அவ்வளோதான். இதை இது பண்ணிவிட்டு நான் ப்ளச் பண்ணிவிட்டு திருப்பி கோல்டு வாங்கணும், கோல்டு அதுக்கப்புறம் வாங்கினதுக்கப்புறம் திருப்பி கோல்டு ரேட் ஏறுமா, அதெல்லாம் யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் மாதம் வட்டி வேறு கட்டணும் இல்லையா? அந்த இப்போ 5 லட்சம் நீங்கன்றப்போ 5,000 ரூபா குறைஞ்சபட்சம் 1% வட்டியாக இருந்தால் கூட 5,000 ருபீஸ் நீங்கள் பர் மந்த் நீங்கள் கட்டணும். 6 மாதம் வந்துச்சின்னு வைங்களேன், 30,000 ரூபா 40,000 ரூபா இன்ட்ரெஸ்ட் ஓடியாந்துடும். அப்போ அந்தளவுக்கு விலை ஏறலைன்னா என்ன பண்ணுவீங்க? ஐயோ சும்மாவது இருந்திருக்கும் அப்படின்னு இது ஒரு பெரிய டென்ஷன். அதனால் தயவுசெய்து கையில் இருக்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கடன் வாங்கி பண்ணாதீங்க, வட்டிக்கு வாங்கி பண்ணாதீங்க. அதெல்லாம் அவ்வளோ உசிதம் கிடையாதுன்னு என்னுடைய கருத்து. சார், உங்ககிட்ட எங்கள் கோல்டு ஜுவல்லரியை பியூரிட்டியை ஸ்கேனிங் செய்ய முடியுமா? தாராளமாக பண்ணலாமே. நம்ம இதுக்கு முன்னாடி எபிசோடில் கூட சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலோ, உங்களுடைய தங்கத்தினுடைய தரத்தை அறியணும்னு முற்பட்டாலோ, வேறு எந்த கடையில் நீங்கள் வாங்கியிருந்தாலுமோ அதை செக் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா தாராளமாக என்னுடைய ஷாப்புக்கு கொண்டு வாங்க. எந்தவித கட்டணமும் இல்லாமல் இலவசமாகவே பண்ணித்தராங்க. பட் ஒன் திங், டைமிங் 2 to 5 இன் பிட்வீன். மதியானம் 2 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே கொண்டு வாங்க, பார்த்து கொடுத்தாங்க. Really unexpected the gold rate hike on Akshaya Tritiya. 3 times price increased. Is it fair? International hike is not possible for 3 times per day, but same day 3 time decreases is not possible. I followed your videos. You are one of the main member in the association. Kindly answer why the gold rate are increasing 3 times per day. Thank you, sir. கௌரி, இது சாதாரண ஒரு சாமானியர் கேட்குற கேள்வியாக தெரியல. இந்த தொழிலை பற்றி நுட்பமாக ரொம்ப இன்டெப்த்தாக தெரிஞ்சு வச்சுருக்கவங்க கேட்குற கேள்வி மாதிரி தான் இருக்குது. எனியோ பரவாயில்ல, நீங்கள் அந்தளவுக்கு இதை ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்றது இதுலேருந்து தெரியுது. கரெக்ட். ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்க இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் 2 டைம்ஸ் மட்டும்தான் ரேட் வருது அப்படின்னு. கிடையாதுங்க.
இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை கோல்டை பொறுத்த வரைக்கும் எவ்ரி செகண்ட் எவ்ரி மினிட் ரேட் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. நம்ம தான் நம்ம அசோசியேஷனில் இருந்து அப்படி எவ்ரி மினிட் மாற்றினா நல்லா இருக்காது இல்லையா? முடியாது, பாசிபிள் இல்லை, நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. அதனால் மார்னிங் 10:30க்கு ஒரு ரேட்டும் ஈவினிங் 3:30க்கு ஒரு ரேட்டும் நாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அது வழி தான் இது வரைக்குமே கொடுத்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் அக்ஷய திருதியை இப்போது என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது நார்மலாக 9:30க்கு கடை திறப்பாங்க. ஸோ அந்த டைமில் ஒரு ரேட் வரும். அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் 3 o'clock வரும். இது கரெக்ட். ஆனால் 6 o'clock திறக்கணுன்ற ஒரு நிர்பந்தம் வந்துடுச்சு. அக்ஷய திருதி அப்போது 6:33 அந்த திருதியை அமாவாசைக்கு அப்புறம் வளர்பிறையில் வர திருதியை திதி 3ஆம் நாள் வந்து 6:33 மார்னிங் ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ எல்லாருமே கடை அந்த டைம் திறக்கணும்னு ஆகிடுச்சு. இப்போ பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காலையில் ஒரு ரேட், ஈவினிங் ஒரு ரேட். அந்த ஈவினிங் ரேட் கொடுக்கறது தான் அடுத்த நாள் காலையில் 9:30 10 o'clock வரைக்கும் அந்த ரேட் அப்படியே இருக்கும். ஆனால் அக்ஷய திருதிக்கு முதல் நாள் என்ன ஆகிடுச்சு, அந்த ஈவினிங் கொடுத்த ரேட்டானது இரவு நேரத்தில் மாற ஆரம்பிச்சிடுச்சு. அப்போது அடுத்த நாள் 10 மணிக்கு வந்தால் கூட பரவாயில்ல, கடை திறந்தால் பரவாயில்ல. ஆனால் 6 மணிக்கே திறக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கப்போ இந்த பேங்க் காயின்னு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே பல விஷயங்கள் இதில் இருக்குது. எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இந்த மாதிரி அப்போது ரேட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா மார்னிங் 6 மணிக்கு திறக்கிறப்போ ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஆகிடுச்சு இல்லையா? அதனால் அப்போ ரேட்டை பார்த்தா விலைவாசி உயர்ந்துருந்துச்சு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ரேட் அப்டேட் ஆச்சு. அது ஒன்று தான் எக்ஸ்ட்ரா. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் 10 மணிக்கு ஒரு ரேட்டு, 3 மணிக்கு ஒரு ரேட்டு. ஸோ அக்ஷய திருதிக்காக தனிப்பட்ட முறையில் எந்த வியாபாரியும் கொண்டு வந்து இந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி 3 ரேட் வரணும்னு சொல்லலை. இது வந்து தற்செயலாக நடந்தது. இதே டைமு இதே மாதிரி விலை இறக்கும் டைம்லேயும் அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அந்த அசோசியேஷன் அதுக்கு வந்து எப்பயுமே வந்து பப்ளிக்கு சாதகமாக இருக்குமே தவிர ஒரு சாராராக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஐயா, நான் மாதம் 4 கிராம் தங்கம் வாங்கிட்டு இருக்கேன். இது சரியா தவறா? என் மகளுக்கு 2 வயசு ஆகுது. நான் ஒரு 5 வருஷத்தில் 20 பவுன் தங்கம் வாங்குவது தான் பிளான் பண்ணி இருக்கேன். தயவுசெய்து சொல்லுங்கள், இந்த யோசனை சரியா தவறா என. நன்றி. அதாவது நீங்கள் எடுத்திருக்க முடிவு தவறுன்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா உங்கள் மேலே வெறுப்பு இருக்கவங்க சொல்கிறாங்கன்னு அர்த்தம். 100% முழுக்க அருமையான யோசனை. அதை வந்து செயல்படுத்துகிறீங்க. சில பேர் செய்யலாமான்னு நினைப்பாங்க, செயல்படுத்துகிறீங்க உங்களுடைய மகளுடைய வருங்காலத்தை நினச்சி. நீங்கள் வேறு யார்கிட்டையுமே சஜஷன் கேட்காதீங்க. இது அருமையான முடிவு. இந்த முடிவை செயல்படுத்துங்க, தொடர்ந்து செய்துக்கிட்டே இருங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் இன் யுவர் ஃப்யூச்சர், பிரைட் ஃப்யூச்சர் லைஃப். அடுத்ததாக மாஸ்டர் ராமன் ஓட கேள்வி. சார், எனக்கு ஒரு டவுட் சார். மாதாந்திரம் சீட்டு முறையில் தங்கத்தில் முதலீடு செய்வதால் நன்மைகள் பல உள்ளன. ஆனால் எனக்கு காயின் எடுப்பதற்கு மாதாந்திரம் சீட்டு முறையில் நன்மைகள் இருக்கா? நான் பல கடைகளில் கேட்டுள்ளேன், ஜிஎஸ்டி இல்லாமல் காயின் கொடுப்பீர்களா? நான் மாதாந்திர சீட் முறையில் தங்கம் வாங்குவதற்கு ஆபரண தங்கத்தில் 18% செய்கூலி சேதாரம் இல்லாமல் கொடுக்கிறார்கள். ஆனால் எனக்கு காயின் ஜிஎஸ்டி மட்டும் இல்லாமல் கொடுப்பார்களா? கண்டிப்பாக ஜிஎஸ்டி இல்லாமல் காயின் எங்கேயுமே தரமாட்டாங்க. எல்லா பொருளுக்குமே அவசியம் ஜிஎஸ்டி உண்டு. அதுவும் நகைக்கு பொறுத்த வரைக்கும் தான் தங்க நகைகளுக்கு வெறும் 3%. இது ஒரு பொன்னான வாய்ப்புன்னு கூட சொல்லுவேன். ஏன்னா அடுத்த முறை வந்து ஜிஎஸ்டி வரி வந்து ஏறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மத்திய அரசாங்கம் உற்று நோக்கிக்கிட்டே இருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் நிறைய, அதாவது பில்லியன் கணக்கான பணம் பொருளுது. ஸோ இதிலேருந்து டேக்ஸை கூட்டணும் அப்படின்றது அவங்களுடைய அடுத்த கட்டமாக இருக்கும். அதனால் இப்போதைக்கு இந்த 3% பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. தாராளமாக ஜிஎஸ்டி கட்டி தாராளமாக எல்லா தங்கத்தையுமே வாங்கலாம். உங்கள்கிட்ட கையிருப்பு இருக்கிற தங்கத்தை, அதே மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க காயின் வாங்கலாமா, சீட்டு கட்டலாமா அப்படின்னீங்க. எது பண்ணாலும் பரவாயில்லைங்க. உங்களால் எது முடியுமோ அதை செய்துக்கிட்டே இருங்க. சில டைம் சில பேர் சொல்லுவாங்க காயின் வாங்குறேங்க அப்படின்வாங்க. ஆனால் நடைமுறைக்கு சாத்தியம் வராது. அவங்களால வந்து நெக்ஸ்ட் மந்த்து தள்ளி போயிடும். அதனால் சீட்டு போட்டிங்கன்னா கம்பல்சரி மாதம் நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடுவீங்க. உங்களுக்கு எது வசதியோ அதை செய்யுங்க. ஆனால் தடை இல்லாமல் செய்துக்கிட்டே இருங்க அப்படின்றது தான் என்னுடைய அட்வைஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நன்றி. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்றும் இணைந்திருங்கள் கோல்டு குருவுடன்.